அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஷோல்டர் வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஆரி ஒர்க்குக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ நம்ம ஷோல்டர் வந்து சரியாக ஃபினிஷிங் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா ப்ளவுஸே பார்த்திங்கன்னா ஒரு அன்ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா? அப்போ முக்கியமாக ஷோல்டர்லாம் வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக கவர் பண்ணி தைக்கணும். முக்கியமாக இந்த ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த பிசரெல்லாம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். அது எப்படி தைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் போட்டு நம்ம அப்படியே அடித்து திருப்பி நெக்லெல்லாம் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி தைச்சிட்டோம். சரிங்களா? டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி தைச்சிட்டோம். இது வந்து ஹெம்மிங் பண்ணிடணும், ஸ்டிச்சிங்லாம் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இங்கே இடுப்பு தைச்சிட்டோம், டாட் பிடிச்சிட்டோம், எல்லாமே ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம். லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை வந்து ஃபுல்லாக வந்து தையல் போட்டு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ் வந்து ஷோல்டருக்காக வேண்டி நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டும் நம்ம ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி வச்சுக்கணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பட்டி ஏற்றிட்டு எல்லாமே ஃப்ரண்ட்டு கப் டாட்டு பட்டி, அதே மாதிரி ஹூக் பட்டி, ஐ பட்டி எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிடணும். இங்கே மட்டும் நம்ம இந்த ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணாமல் அப்படியே ஓப்பனாக வச்சிடணும். ஏன்னா இதில் தான் நம்ம கவர் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். பேக் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தைச்சிடணும். ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங்கை வந்து அப்படியே அட்டாச் பண்ணி தையல் போட்டுடணும். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்காக இங்கே மட்டும் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுறணும். அதாவது நீங்கள் தையல் போட்டு வரும்போது இது வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல இந்த ஆமோல் சைடு மட்டும் நீங்கள் தையல் போடாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஷோல்டர் வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒர்க் இருக்கும், பேக் நெக்கில் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும், மேட்ச் பண்ணணும். முக்கியமாக வந்துட்டு மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சாதாரணமாக இப்படி வச்சு நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிசுறு தெரியும். சரி, இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து பிசுறு தெரியும். பிசுறு தெரியாத அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ பிசுறு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தைக்கணும் நம்ம. ஸோ அதை எப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி நம்ம தைக்கலான்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மிதி வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா சாதா மிதி தான் இருக்குது. இதில் வந்து ஒத்த மிதி யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா ஒத்த மிதி மாற்றிக்கலாம். ஒத்த மிதி அப்படின்னு சொன்னால் அதை பாருங்கள், இதான் வந்து சிங்கிள் கைடு. அதாவது இதில் வந்து டபுள் இருக்குது இல்லைங்களா, இதில் டபுள் இல்லாமல் சிங்கிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் கைடை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஃபினிஷிங்காக ஒர்க் வந்து பண்ண முடியும். இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கைட்டிடலாம். ரொம்ப ஈஸி தான். இங்கே சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அந்த ஸ்க்ரூ நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து கைட்டிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சிங்கிள் கைடை வந்து இதில் மாட்டிக்கலாம். மாட்டும் பொழுது இந்த பல் இருக்குது இல்லைங்களா, அந்த பல்லை வந்து கீழே இறக்கி விட்டுருங்க. மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பல்லை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் டைட் பண்ணும்பொழுது இந்த பாருங்கள், நார்மலாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. இப்படி ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மிதியை தூக்குறீங்க இல்லையா, இதை வந்து கீழே விட்டுருங்க, டவுன் பண்ணி விட்டுருங்க. டவுன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணணும். மிதியை நீங்கள் இப்படி தூக்குனப்பில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் விழுந்துடும். ஸோ அதனால் பிளேட்டில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பிளேட்டில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிங்க. நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மிதியை வந்து மாட்டிட்டோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பார்ட்டில் ரைட் சைடு இந்த ஒர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த ரைட் சைடு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டுடைய லெஃப்ட் சைடு. ஸோ இந்த ரெண்டு சைடும் வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துலேயும் இதே மெத்தட் தான். இந்த மாதிரி ஓப்பன் விட்டுருங்க, இதுலேயும் வந்து ஓப்பன் விட்டுருக்கணும், தையல் போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் விட்டுட்டு பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட் எடுத்து நார்மலாக இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு சாதாரணமாக நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். உள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிசுறாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஒரு நீட்னஸாகவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக இந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நம்ம தைக்கணுன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுங்க.
இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ தான் காட்டினேன், ஃப்ரண்ட் இந்த மாதிரி போட்டுங்கன்னு சொல்லி. இது ஒரு பீஸ் எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைடு இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எடுத்து இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்க, ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய இந்த பீஸை வந்து லைனிங் பீஸை வந்து ஒதுக்கிடுங்க. ஒரிஜினல் மட்டும் இருக்கணும். இப்படி லைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒதுக்கிடுங்க. லைனிங்கை ஒதுக்கிட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டுடைய ஷோல்டர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுடைய ஒரிஜினல் கிளாத்து பேக் பார்ட்டு அப்படியே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுடணும். லைனிங் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. லைனிங்கை வந்து ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம தையல் வந்து போடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கைடு வந்து இப்போ நம்ம ஒத்த மீதி தைக்கிறோன்னா ஒன் சைடு லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமான்னு சொல்லி நீங்கள் டவுட் வரலாம். ஏன்னா இந்த ஒத்த மீதிலே பார்த்தீங்கன்னா 2 சைடும் இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆரி ஒர்க்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுடைய மிதி தான் தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மிதி இப்படி நம்ம தைக்க வரும்பொழுது கரெக்டாக வந்து இது ஓரத்தில் நம்ம தையல் போடுற மாதிரி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மிதி இருக்குனாக்கா இந்த சைடு இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இல்லாமல் ரைட் சைடு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரிஜினல் டு ஒரிஜினல் மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். முக்கியமாக இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பார்த்து வைக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் கிளாத்தை வந்து கரெக்டாக பார்த்து வைக்கணும். லைனிங்கை வந்து ஒதுக்கிடணும். இப்போ நம்ம ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம தையல் போட்டுட்டோம். இப்படி க்ளோஸாக இப்போ நமக்கு வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு இப்போ வந்து ஃபினிஷிங்காக வந்துருச்சு பாருங்கள், மேட்ச் ஆன மாதிரி. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு இப்போ லைனிங்கை வந்து நம்ம தைக்கணும். ஸோ லைனிங் தைக்கிறதுக்கு என்ன செய்றீங்கன்னா, இப்போ நம்ம இப்படி தையல் போட்டுட்டோம். இது அப்படியே என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடித்து இப்போ லைனிங்கும் நம்ம ஏற்கனவே தைச்ச அந்த பீஸும் வந்து இப்படி வச்சு தைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ நம்ம மேல் பக்கம் பார்த்தாலும் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், உள் பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ எல்லாமே வந்து பிசரெல்லாம் கவர் ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பிசரெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இதை வந்து கண்டினியூ பண்ணி இதில் வந்து அப்படியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒத்த மீதி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக தைக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஃபினிஷிங்காக வந்து தைச்சிட்டோம். அதை கண்டினியூ பண்ணி தைச்சிட்டோம். இந்த மேட்சிங் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஷோல்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடுச்சு பாருங்கள், எந்த ஒரு பிசரும் தெரியல, ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஆரி ஒர்க்கோடைய ஷோல்டர்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதே மெத்தட் தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டோம் லெஃப்ட் சைடு, இது மேலே நம்ம பேக் பார்ட்டை வந்து போட்டுக்கிட்டோம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த லைனிங்கை வந்து ஒதுக்கிடணும். லைனிங்கை ஒதுக்கிட்டு இப்படி நீங்கள் ஒரிஜினலில் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைனிங் வச்சு தையல் போடலாம். இல்லை உங்களால் அப்படியே வச்சு தைக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே வச்சு கூட நீங்கள் தைக்கலாம். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் தைக்கும்போது அந்த வாட்டம் வரும். ரைட் சைடு நீங்கள் இந்த மாதிரி ரைட் சைடு ஷோல்டர் நீங்கள் தைக்கிறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு தைச்ச மெத்தடில் தான் உங்களுக்கு வாட்டம் வரும். ஸோ உங்களுக்கு அப்படியே தைக்க முடிஞ்சால் நீங்கள் தைக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் ப்ளஸ் லைனிங் எல்லாமே ஒரே டைமில் தைச்சிடறோம், தனித்தனியாக தைக்கலை. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு முனையில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த முனையில் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் அந்த கார்னரில். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஷோல்டர் நம்ம ஃபினிஷிங்காக வந்து தைச்சிட்டோம். பிசர் இல்லாமல் கரெக்டாக ஷுவராக நம்ம தைச்சிட்டோம் பாருங்கள். அதே மாதிரி உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு
பிசுறு எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஷோல்டர்லாம் வந்து ஜாயின் பண்ணணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.